ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷபாஷ் இந்தியா நிகழ்ச்சி மூலியமா ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு நினைக்கிறீங்களா? நம்ம கிட்ட இருக்கிற மத ஒற்றுமையை பத்தி. மத கலவரங்கள் பல்வேறு இடத்துல பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த விஷயத்த சொல்றதுங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். குஜராத் அதோட கிழக்கு திசையில 340 கிலோமீட்டர் பயணம் செஞ்சா வர ஊர் தான் சம்பானீர்ங்கிற கிராமம். இந்த கிராமத்துல ஒரு மலை மேல வால்மீகியால உருவாக்கப்பட்ட ஒரு காளி கோவில் இருக்கு. அதே கோவில்ல என்ன இருக்குன்னு தெரியுமா? ஷாஜி சிக்கந்தர் பாபாவோட தர்கா இருக்கு. இந்த காளி கோவிலுக்கும் தர்காவுக்கும் சாமி கும்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போறாங்க. அவங்களுக்குள்ள ஹிந்து முஸ்லிம்ங்கிற பாகுபாடே இல்லாம இருக்கு. அவங்க மனசுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், கடவுள் ஒரே ஒரு சக்தி தான். அது பல ரூபங்கள் இருக்குன்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆச்சரியத்தோட இங்க இன்னொரு ஆச்சரியமும் இருக்குதுங்க. அதுவும் பாபா தர்கால மனசுல தீராத கஷ்டத்தை இருக்கிறவங்க அங்க இருக்கிற கல்லு மேல உட்கார்ந்து அவங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு அவங்களே சுத்தி விட்டுக்கிட்டாங்கன்னா வேண்டுதல் நிறைவேறுது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கல்லு மேல உட்கார்ந்து அவங்க வேண்டுதலை சொல்றதுக்கு இந்து முஸ்லிம் இந்த பாகுபாடு அவங்க இங்கேயும் பாக்குறது இல்ல. ஒற்றுமையா இருந்து வழிபடுறாங்க. காளி அம்மனோட கருவறையில இஸ்லாமிய புனித நூலான குர்ஆன் இருக்கு. மத கலவரங்கள் நடக்கிற இந்த பூமியில இவ்வளவு ஒற்றுமையா இருக்கிற மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு சலாம். நம்ம பொதுவா வணக்கம் வாங்க அப்படின்னு சொல்றத மறந்து ஹாய் ஹலோ அப்படிங்கிற நிலைமைக்கு வந்தாலும் நம்ம இருக்கிறது இந்தியால. இப்ப இங்க பண்ண வரப்போறது யாருன்னா ஒரு துடிப்பான பையன். அவர் இப்ப இங்க வரப்போறாரு, தான் நினைச்சதை சாதிச்சு இந்தியாவுக்கு பெருமையா சேர்த்த போறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் நகுல் ஆனந்த் ஃப்ரம் மீரட், உத்தர பிரதேஷ். வெல்கம் நகுல். நான் உங்களை ஷபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்க்கு வரவேற்கிறேன். தேங்க்யூ. நகுல், இங்க வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஷபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்ல வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னோட ஒரு ட்ரீம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. என்னோட லைஃப்லயே இன்னைக்கு நான் என்னோட பேரண்ட்ஸை பெருமைப்பட வைக்க போறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 12th படிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஷூட்டிங்ல சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த கன் ஷூட்டிங்ல நீங்க நேஷனல் லெவல்ல ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? ஆமா சார், நான் நேஷனல் லெவல்ல கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். That's great, really great. மல்டி டேலண்டட் நகுல், லைஃப்ல நீங்க என்னவா வரணும்னு ஆசைப்படுறீங்க? நான் ஆர்மில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். That's really great. ஆர்மி லைஃப் இஸ் டோட்டலி டிஃபரண்ட் லைஃப். ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பையன் ஆர்மில போய் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா சார். How do you feel about it? நாட்டுக்காக நாம ஏதாவது உபயோகமா இருக்கணும்ங்கற ஆசை எனக்கும் இருக்கு சார். வாவ், சூப்பர், சூப்பரா சொன்னீங்க. ஓகே நகுல், இன்னைக்கு நீங்க இங்க என்ன பண்ணி காட்ட போறீங்க? நாம துணி காய போடுற கிளிப்ஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 150 கிளிப்ஸ் என்னோட ஃபேஸ்ல ஃபிக்ஸ் பண்ண போறேன். நகுல் தன்னோட முகத்துல 150 கிளிப்ஸ் ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்றாரு. உண்மையிலே அதுல ஏற்படுற வலி ரொம்ப பயங்கரமா இருக்கும். நகுல் பண்ற இந்த முயற்சியை பார்த்து, அவருக்கு ஏற்படுற இந்த வலியை பார்த்து, முதல்ல அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போடுன்னு நீங்க சொன்னதுண்டா? எதுக்காக இவ்வளவு வலியோட இந்த ரெக்கார்ட் பண்ணணும்னு நீங்க? எனக்கு பயம் இல்ல, நானே அவனுக்கு கிளிப் போட்டு விடுவேன்னா பாருங்களேன். உண்மையில உங்க தைரியம் ஜாஸ்திங்க. உண்மையில உங்க தைரியம் ஜாஸ்தி தான். இது தவிர நீங்க என்ன ரெக்கார்டு பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் நம்ம ஷபாஷ் இந்தியா ப்ரோக்ராம்ல காரை தலைகீழா அப்படியே ஓட்டி ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அந்த ரெக்கார்டை நான் இன்னும் அதிக தூரம் ஓட்டி பிரேக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வலி மிகுந்த ஈவென்ட்டை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ரெக்கார்டை பண்றதுக்காக நகுல் தயாரா இருக்காரு. கமான், கை தட்டுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நபர் தகுந்த பயிற்சிகளுக்கு பிறகே இவ்வாறு செய்கிறார். இதை நீங்கள் தயவு செய்து வீட்டில் முயற்சி செய்ய வேண்டாம். முயற்சி செய்தால் இது உங்கள் உயிருக்கே பேராபத்தை விளைவிக்கும்.
இந்த கிளிப்பு தெரியாம நம்மளோட விரல மாட்டினா கூட அந்த வலியை தாங்க முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு வலியை நக்குல் தாங்கிக்கிட்டு இருக்காருன்னு. நக்குல், எஸ் சார். எப்படி தாங்குறீங்க? வில் பவரால. முகத்துல ஒரு சின்ன கேப் கூட விடாம அவங்க கிளிப்ப மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 150 கிளிப்ஸ நக்கலோட மூஞ்சில பிக்ஸ் பண்ண போறாங்க. இன்னும் ஏகப்பட்ட கிளிப்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஆனா முகத்துல மாட்டுறதுக்கு தான் இடம் இல்லை. இவங்க எங்க மாட்ட போறாங்கன்னு தெரியல. இதுக்கு மேல முகத்துல இடமே இல்லன்னு நினைக்கிறேன். எங்க பிக்ஸ் பண்ண போறீங்க மேடம்? எல்லா கிளிப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், பாத்துட்டே இருங்க. எவ்வளவு வலி இருந்தாலும் நக்கல் அதை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிளிப்பா எடுத்து அவங்க அம்மாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. This is willpower. அவருக்கு இதை எப்படி தாங்குறாருன்னு என்னால I think he deserves a huge round of applause, friends. Well, this is absolutely unbelievable. Absolutely unbelievable. Well done, Nakul. You are really great. பேலன்ஸ் இன்னும் ரெண்டே தான் இருக்கு. அதுவும் லாஸ்ட் கிளிப் மாட்ட போறாங்க. ஃபைனலா இவங்க 155 கிளிப்ஸா மாட்டிருக்காங்க. கமான், கை தட்டுங்க நக்குல் சாருக்கு. நக்குல், are you all right? எஸ் சார். நான் சபாஷ் இந்தியாவை பத்தி ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாராளமா. வாழ்க்கையில நிறைய பேர் சாதிக்கணும்ன்ற வெறியோட இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணி சாதிக்கணும்னு தெரியாம தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம் ஒரு தூண்டுகலா இருந்து அவங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பெருமை சேர்த்து கொடுக்கும். வாவ், சூப்பர்பா சொன்னீங்க. நக்குல், சபாஷ் இந்தியா சார்பாகவும் ஆடியன்ஸ் சார்பாகவும் எங்க எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு சலாம். மேடம், நீங்க ஒரு டீச்சர் இல்லையா? ஆமா சார். நீங்க நம்ம ஆடியன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். நான் இந்த சபாஷ் இந்தியா ப்ரோக்ராம் மூலமா எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சாதிக்க துடிக்கிற இளைஞர்களை அவங்கவுங்க அம்மாக்கள் தான் ஊக்குவிக்கணும். இளைஞர்களுக்கு ஆர்வமான துறையில அவங்கள ஊக்குவிச்சா அந்த துறையிலேயே அவங்க முன்னேறி இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பாங்க. நிச்சயமா. ஃப்ரெண்ட்ஸ், நக்குலுக்கு எவ்வளவு வலி இருந்தாலும் அதை வில் பவர் மூலியமா அவர் தாங்கிக்கிட்டாரு. நம்மளும் அவருக்கு ஏற்பட்ட வலிய ஈஸியா தாங்கிக்கிட்டோம். ஆனா ஒரு அம்மா, அவங்க தான் மகனுக்கு ஏற்பட்ட வலிய தாங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மாவோட ஆசீர்வாதத்துல உருவாகுது நாளைய இந்தியா, நம்ம இந்தியா, சபாஷ் இந்தியா.